பார்ப்போம். இன்றைக்கு நாளைக்கு 2 நாள் டைம். அவனை கைது பண்ணி சிறையில் அடைக்கல அப்படின்னா நாங்களே அவனை சிறைப்படுத்துவோம். அனைத்து நாடார் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே பஸ் மறியல் நடத்தும் போது தெரிவிச்சுக்கிறோம். முக்தாருங்கிறவரை இழிவுபடுத்தி பேசின அந்த நபர் சாதாரண நபர் இல்ல. 1976 பாரத ரத்னா விருது பெற்ற மாபெரும் பெருந்தலைவர். அவருடைய புகழை காப்பாற்ற வேண்டியது இந்த தமிழ்நாட்டு சிஎம் கூடிய பொறுப்பு இருக்குது. சரியான தீர்வு காணவில்லை என்றால் எங்கள் சாதி, அதாவது காமராஜரை சார்ந்த சாதி மக்கள் அனைவரும் கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டளிக்கதை புறக்கணிப்போம் என்பதை இதன் மூலம் மிக அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் 100 இடத்துக்கு மேல புகாரும் கொடுத்திருக்கோம். ஆனா இதுவரைக்கும் தமிழக அரசு அவனை கைது பண்ணாங்க. தமிழக அரசு செயல்பாட்டில் இருக்கானே தெரியல. எனக்கு சந்தேகமா இருக்கு. மாபெரும் தலைவர், 30 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்தவர். இன்னைக்கு யார் அரசியல் வந்தாலுமே காமராஜர் ஆட்சி தருவோம், காமராஜர் ஆட்சி தருவோம்னு சொல்றீங்க. அப்ப அந்த காமராஜருக்கு ஒரு இலக்கு வருது, கைது பண்ண மாட்டீங்க. என்ன ஆட்சி நடத்திக்கிட்டீங்க? காமராஜர் ஆட்சி காலத்துல அவங்க நாடார் சமுதாயத்துக்கு மட்டும்தான் செஞ்சாரு, மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க. அதை ஊடகவியாளர் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்புறம் கள்ள நோட்டு அடிச்சு அவங்க ஆளுக்கு மட்டும் தான் முன்னேறினாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? யாருமே ஏத்துக்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா அணையெல்லாம் ஒண்ணும் கட்டல, 2-3 அணை மட்டும் கட்டினாரு. அதுவும் ஓட்ட விழுந்துச்சு. யாரு கட்டின அணையில ஓட்டு விழுந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐயா பெருந்தலைவர் கட்டினா இன்னை வரைக்கும் எப்படி நிற்பாருங்க? அவ்வளவு கம்பீரமா இருக்கும். அவர் எப்படி கம்பீரமா இருப்பாரோ அதே மாதிரி கம்பீரமா நிற்கும். அனைத்து நாடார் கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முக்தார் என்பவனை கைது செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் சமுதாய மக்கள் மாத்திரமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த 2 நாட்களுக்குள்ளாக கைது செய்ய வேண்டும். அதை தவறும் பட்சத்தில் சென்னையிலே எங்கள் முன்னோடி சங்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை துவக்கியிருக்கின்றோம். வாக்குகளை திமுக அரசு இழந்து விடும் என்பதை மிக தெளிவாக அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஒற்றை மனிதனின் கெட்ட வார்த்தையால் ஒரு தமிழக அரசு வீழ்ந்து போகக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். உடனடியாக கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்களது வாக்கு உங்களுக்கு இல்லை இல்லை இல்லை.